இன்னைக்கு நேற்றைய தினம் முதல்வர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் புதிதாக ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். அதாவது எப்படியாவது நீட்டுத் தேர்வை நம்ம தடுத்துட முடியாதான்ற ஆதங்கத்தில் பதட்டப்பட்டு போய் சொல்லியிருக்கிறார். கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடுச்சு, கேள்வித்தாள் லீக் ஆயிடுச்சு, அதனால் நீட்டை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் ஆட்சியில், இந்த ஆட்சியில் 2022 +1 +2 கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகி நீங்கள் +1 +2 தேர்வை நிறுத்திட்டீங்களா? திருவண்ணாமலையில் அந்த சிஇஓவை கைது பண்ணிருக்கிறாங்க, நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. அதே போல் டிஎன்பிஎஸ்சி இப்போ சமீபத்தில் நடந்த தேர்வில் கூட இதே கொஸ்டின் பேப்பர் லீக் ஆன விஷயம் என்ன ஆச்சு? அப்போ நீங்கள் இனிமேல் டிஎன்பிஎஸ்சி தேர்வே நடக்காது என்று சொல்லிவிட்டார்களா? அப்படி அல்ல. இது போன்ற இதில் குறிப்பாக இதில் எல்லாமே கொஸ்டின் பேப்பர் லீக் இருந்துச்சு. எதில்? நான் சொன்ன விவகாரங்களில் திருவண்ணாமலையில் 2022 திமுக ஆட்சியில் நடந்துச்சு. அதே போல் தமிழ்நாட்டில் இப்போ சமீபத்தில் நடந்த மார்ச் 20, 2023 கூட, இப்போ சமீபத்தில் நடந்த தேர்வில் கூட கொஸ்டின் பேப்பர் லீக் இருந்திருக்குது. அதுலேயும் குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுகிறதே தவிர அந்த தேர்வையே நிறுத்தவில்லை என்பதை நாம் உணர வேண்டும். தொடர்ந்து இது நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனால் நீட்டு தேர்வு விவகாரத்தில் இப்பொழுது நடைபெற்றதில் மிக தெளிவாக தேசிய அந்த தேர்வு ஆணையம் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது, கொஸ்டின் பேப்பர் எங்கேயுமே லீக் ஆகவில்லை, கேள்வித்தாள் லீக் ஆகவில்லை, இது வேண்டுமென்றே திட்டமிட்டு பரப்பப்பட்ட செய்தி, இதற்கு ஆதாரபூர்வமாக எந்த விதமான புகாரும் வரவில்லை, தெளிவாக சொல்லியிருக்கு. ஒரே ஒரு இடத்துல ராஜஸ்தானில் மட்டும் ஏற்கனவே விரைவாக தேர்வு எழுதி முடித்தவர்கள் தேர்வு நடந்து கொண்டிருக்கையில் வெளியே போனாங்க, அவங்க கையில் இருந்த கொஸ்டின் பேப்பர் அதை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு புரளியை கிளப்பிட்டாங்க, இதை தவிர வேறு ஒன்றும் இல்லை என்று தெளிவாக சொல்லியிருக்கிறது. அதே போல் கிளஸ்டர் சில பயிற்சி மையங்களில் சேர்ந்தவர்களுக்கு அதிக அளவில் மார்க் போட்டிருக்கிறாங்க அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாரு. எந்தெந்த பயிற்சி மையங்கள்ன்ற ஆவணத்தை, டாக்குமெண்ட்டை, ப்ரூஃபை அவர் கொடுக்கணும். ஒரு முதலமைச்சர் தான் ஒரு சில விஷயங்களை குற்றச்சாட்டாக சொல்வதென்றால் அதற்கான ஆதாரங்களை கொடுக்க வேண்டும். எதை எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று அவர் இது போன்று பேசுவது என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஒரு முதலமைச்சருக்கு அது அழகல்ல. இது மாணவ மாணவிகளை, பெற்றோர்களை பாதிக்கக்கூடிய ஒரு மிக பெரும் செயல். அதே போல் இந்த கிரேஸ் மார்க்னு சொல்லுவாங்க, கருணை மதிப்பெண்கள், அதெல்லாம் இஷ்டத்துக்கு போட்டுட்டாங்கன்னு 2018 நீதிமன்றம் என்ன உத்தரவிட்டிருக்கிறதோ அந்த வழிகாட்டுதலின்படி சில இடத்துல நேரம் குறைவாக சில அங்கே இருக்கக்கூடிய தேர்வர்களின் கவனக்குறைவினால் ஏற்பட்ட விஷயத்திற்காக நீதிமன்றம் என்ன சொல்லிட்டோ அதன்படி செய்யப்பட்டிருக்கிறது என்பதை மிக மிக தெளிவாக நம்முடைய தேசிய தேர்வு ஆணையம் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது. அப்போது எந்தவித அடிப்படை ஆதாரமும் இல்லாமல் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் நீட்டுத் தேர்வு குறித்து பேசியிருப்பது என்பது இந்த கோழிப்பண்ணை பள்ளிகள் என்று சொல்லப்படுகிற அந்த பணக்கார பள்ளிகளுக்கும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளுக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வக்காலத்து வாங்கி பேசுகிறார் என்பது மீண்டும் நிரூபணமாகிறது. எந்த அடிப்படை ஆதாரமும் இல்லாமல் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் பேசுவது என்பது உண்மையிலேயே வருந்தத்தக்க ஒரு செயலாகத்தான் கருதப்படுகிறது. மாசு பேசுகிறாரு, நீட்டினுடைய அதிக அளவில் மதிப்பெண் எடுத்துட்டா எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்காது போயிடும்ன்றார். ஒரு காலத்தில் பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாட்டில் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 198 முடிஞ்சிடும். மேக்சிமம் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 98 தான், அதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு கிடையாது. ஆனால் இன்றைக்கி என்ன ஆகுது, கட் ஆஃப் 720, ஃபஸ்ட்டு கட் ஆஃப் 720, கடைசி கட் ஆஃப் 560. எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது? அப்போ எவ்வளோ பேருக்கு வாய்ப்பு இருக்குது? ஆனால் நம்முடைய மெடிக்கல் காலேஜ் டைரக்ட் அட்மிஷன் பொழுது ஃபஸ்ட்டு கட் ஆஃப் 200, லாஸ்ட்டு கட் ஆஃப் 198. அப்போது ஒரு சில படிப்பு இதே குற்றச்சாட்டு இங்கே தானே பொருந்தது ஆக்சுவலாக. அப்போது இங்கே இருக்கக்கூடிய அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, எப்படி நீட்டில் இவ்வளோ மார்க் போட முடியும்னு கேட்குறாங்க. நீங்கள் எப்படி இவ்வளோ மார்க் 200 மார்க் ஒவ்வொரு பள்ளிகள்லையும் லட்சக்கணக்கான பேருக்கு 200 மார்க் எப்படி போடுறாங்க 12ஆம் கிளாஸில்? அப்போ இதையெல்லாம் தவறா நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா?
படிக்காமையே நீங்கள் மார்க் போடுறீங்களா? இதையெல்லாம் நாம் இப்போ கேட்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்து விடுகிறது. அதனால் எப்படியாவது நீட்டுத் தேர்வை நிறுத்திட வேண்டும் என்று கனவு காண்கிறார் முதல்வர். இங்கே நீட் இஸ் ஹியர் டு ஸ்டே. நீட்டை இனி யாராலும் ஒழிக்க முடியாது. ஏனென்றால் நீட் தேர்வு என்பது ஏழைகளுக்கானது, ஏழை குடும்பங்களுக்கானது, கிராமப்புற மாணவிகளுக்கானது. அதனால் இவர்கள் எல்லாரும் சேர்ந்து தனியார் பள்ளிகளுக்காகவும் தனியார் கல்லூரிகளுக்காகவும் மருத்துவக் கல்லூரிகளுக்காகவும் இவர்கள் எல்லோரும் சேர்ந்து செய்கிற சதி திட்டம்தான் நீட் எதிர்ப்பு என்கிற நாடகம். உச்சநீதிமன்றம் மிக தெளிவாக நீட் நடைபெற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக நீட்டிற்கு முன்னால் தமிழகத்தில் தமிழக மாணவ மாணவிகள் பயின்று வந்திருந்த எண்ணிக்கை, மருத்துவக் கல்லூரிக்கு அனுமதிக்கப்பட்டிருந்த எண்ணிக்கை இன்று 2 மடங்காகி இருக்கிறது. ஏனென்றால் நீட்டு பொது தேர்வு என்பதால் எல்லா இடத்திலும் மற்ற மாநிலங்களில் கூட நம்முடைய பள்ளி மாணவ மாணவிகள் அதிக இடத்துல வெளி மாநிலங்களுக்கு சென்று படிக்கிறார்கள். இதற்கு முன்னால் அது போன்ற சூழ்நிலை இருந்ததில்லை. அப்போது உங்களுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறதா மிக மிக முக்கியமான கேள்வி. இதையெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி ஆதாரத்தோடு நாம் இப்பொழுது சொல்லி இருக்கிறோம். குற்றச்சாட்டுகளை ஆதாரத்தோடு முன்வைப்பார்களேயானால் நாமும் அதை செய்வோம். ஒவ்வொரு வருடமும் கடந்த நீட்டுக்கு முன்னர் 10 வருடங்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் எவ்வளவு மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றனர், நீட்டுக்கு பிறகு எவ்வளவு மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றனர் என்பதை தமிழக அரசு வெளியிட வேண்டும். ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் நீட்டுக்கு முன்னர் அரசு பள்ளிகளிலிருந்து மருத்துவக் கல்லூரிக்கு அனுமதிக்கப்பட்டவர்கள் எத்தனை மாணவ மாணவிகள், இப்பொழுது எத்தனை மாணவ மாணவிகள், இதையெல்லாம் உறுதியாக ஒரு வெள்ளை அறிக்கையாக வெளியிட வேண்டும். அதை விட்டுவிட்டு பணம் படைத்தவர்களுக்காக பேசிக்கொண்டிருப்பது, தனியார் கல்லூரிகளுக்காக பேசிக்கொண்டிருப்பது என்பது தவறானது. இப்பொழுது கூட ஒரு சில தனியார் கல்லூரிகள் விண்ணப்பித்திருக்கின்றன தேசிய அளவில் இதற்கு மருத்துவக் கல்லூரி தொடங்குவதற்கு. அதில் கூட சில திமுகவினுடைய மிக முக்கிய உறுப்பினர்கள் கூட அவர்களும் விண்ணப்பித்திருக்கிறார்கள் என்பதுதான் மிக முக்கியமான விஷயமே. அப்போது சொல்வது ஒன்று, செய்வது ஒன்றாகத்தான் திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கிறது என்பதற்கு இதைவிட ஒரு சான்று தேவையில்லை. அப்போது முதல்ல தன்னுடைய செட்டு அவர் ஹவுஸ் இன் ஆர்டர்னு சொல்லுவாங்க. அப்போது உங்களுடைய எம்பிக்கள் உங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களிடத்தில் சொல்லி நாம் நீட்டை எதிர்க்கிறோம், அதனால் மருத்துவக் கல்லூரிலாம் நடத்தாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்களான்றதான் நம்முடைய கேள்வி. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.